பழனி நெய்க்காரப்பட்டியில் ஒரு புதிய உதயம். ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு. எங்களின் சிறப்பு அம்சங்கள்: பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள், தரமான தார்சாலைகள், அழகிய மின் விளக்குகள், சிசிடிவி கேமரா வசதி. ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் PRG, RIPS, ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள், பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி, வங்கிகள் உள்ளது. மேலும் வங்கி கடன் வசதி செய்து தரப்படும். லயன் K மணிமுத்து 9442027557, லயன் J விக்டர் 9715018504. கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் கட்டாயம் மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி சார் ஆட்சியர் கிசன்குமார் தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் மட்டுமன்றி கேரளா, ஆந்திரா, வடமாநிலங்கள் மட்டுமன்றி வெளிநாட்டினர்களும் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா ஸ்தலமாக விளங்கும் கொடைக்கானல் மலை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இ-பாஸ் நடைமுறை கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா செல்லும் அனைத்து விதமான வாகனங்களுக்கும் இ-பாஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. இதனை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருசக்கர வாகன பேரணியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி துவங்கியது. பழனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த இந்த பேரணி கொடைக்கானல் செல்லும் சாலையில் நிறைவு பெற்றது. இதில் கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும், பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்லக்கூடாது எனவும், 1 லிட்டர் 2 லிட்டர் என்று பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தக்கூடாது, மீறி கொண்டு சென்றால் பசுமை தீர்ப்பாயம் சார்பில் 1 பாட்டிலுக்கு 20 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று கூறி விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணி நடைபெற்றது. 5 லிட்டர் பாட்டிலுக்கு மேல் கொண்டு செல்லலாம் எனவும், அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் செல்லும் 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களிலும் சோதனை செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கைப்பற்றியும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் DSP தனஞ்சயன், கோவில் உதவி ஆணையர் வெங்கடேஷ், வட்டாட்சியர் பிரசன்னா மற்றும் தீயணைப்புத் துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பேரணியை சிறப்பான முறையில் நடத்தி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த அனைத்து அலுவலக பெருந்தகைகளுக்கும் நன்றி கூறக்கூடிய வகையிலே பழனி வட்டாட்சியர் அவர்கள் நன்றி நல்வார்கள் என்பதை தெரிவித்தும் இந்த பேரணியில் சொல்லிருங்க, நாட் அலவுட் சொல்லிருங்க, ஃபைன் போடணும் சொல்லிருங்க. ஹலோ,